டுடே ஸ்பெஷல் பார்த்துடலாமா? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையிலைக்கு இல்லை வேணாம், இது கடைசியாக சொல்கிறேன். மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா சம்பாரிசி சோறு, சால மீன் குழம்பு, வேக வச்ச நாட்டுக்கோழி முட்டை, பொரிச்ச சால மீன். நான் தான் சொல்லிட்டேன்ல முட்டை முண்டையெல்லாம். பொரிச்ச சால மீன். காலையிலைக்கும் ஸ்நாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கேப்ப ரொட்டி. அதுதான் கேப்ப ரொட்டி இதான் காலையில். ஆமாம், இவ உழைக்கவே மாட்டாவல்ல, அவள் கஷ்டப்பட்டு வச்சு கொடுக்குறதால நீ தான் உழைச்சி விடுவா. வந்துட்டா எனக்கு அக்கா வர வரைக்கும் இதே தலையில இருந்துக்கலாம். ஆமாம், இன்னைக்கு வந்து கேப்ப ரொட்டி தான் ஸ்பெஷலு. இதோட ரெசிபி வீடியோ இனி வந்துட்டே இருக்கு. அதே வேணும்னா உங்களுக்கு ரெசிபி வீடியோ பார்க்கணுன்னா கண்டினியூ பண்ணி பாருங்க. கேப்ப ரொட்டி எப்படி கருப்பட்டியெல்லாம் எப்படி சும்மா உடச்சி மிக்சியில் அரைச்சிடவா இல்லை பாகாச்சு ஊற்றணுமா? பாகாச்சு ஊற்றுங்க. திடீர்னு ஏதாச்சும் மண் இருந்துச்சுன்னா நேற்று அனுபவ குட்டி இல்லை. நேற்று கருப்பட்டி மட்டும், இன்னைக்கு வெள்ளமும் சேர்ந்துருக்குல்ல. ஆமாம், டேரக்டாக உள்ள போட்டு அரைச்சதுக்கு நேற்று அந்த பணியாரத்தில் முழுக்க ஒரே மண். நிறைய மண் இல்லை, கொஞ்சம் மண். அது மண்ணு தான் அரைப்பட்டுருக்குல்ல, நொறுக்கு இருந்துச்சுல்ல. இருந்தாலும் காலி பண்ணிக்கல. நல்லா இருந்துச்சு, எல்லாம் சாப்பிட்டாங்க. கொண்டாடி செஞ்சது மீதி வச்சா நல்லா இருக்கும். என்னடா அப்படிதான் போடு. சோறு வெந்துட்டான்னு பார்க்கேன். அது குழம்பு என்ன செய்ய போறோம்? சோறு வெந்துட்டான்னு பார்ப்போம். சோறு வந்துட்டு சாப்பிட்டு பாருங்க. வந்துட்டா இப்படி வந்துட்டா வந்துருக்கும். நீங்க என்ன செய்ய போறோம்? வாங்க சொல்லுங்க. ப்ளீஸ் சொல்லுங்க. கேப்ப ரொட்டி செய்ய போறோம். ஆமா, கேப்பியா கேட்க மாட்டியா? நீங்க வந்து ராகில ரொட்டி தான் செய்ய போறோம். செஞ்சிடலாமா? ஒரு கப் ராகி மாவு எடுத்துருக்கோம். அளவுலாம் தெரியாது. அளவுலாம் வேணும் அப்படின்னா நாங்கள் இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோவை ரெடி பண்ணி போடுறோம். கொஞ்ச நாள் வேணும், ஏன்னா ட்ரை பண்ணி பார்க்கணும். அதனால இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. ராகி மாவு போட்டிருக்கோம் ஒரு மிக்ஸி ஜாரில், பெரிய மிக்ஸி ஜாரில் ராகி மாவு. எதுக்குன்னா கலக்கிறது தான், வேற எதுவும் இல்லை. ஒரு கப் ராகி மாவு, திருவண்ண தேங்காய், அதெல்லாம் கிடையாது. சும்மா இது அது வந்து வேற இருக்கு. தேங்காய் துருவல் போட்டாச்சா? அப்புறம் தண்ணி ஊற்றிடுவோம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் கழுவி ஊற்றிடுவோம். எப்படி இல்லை, இருடா. பேக்கிங் சோடா இல்லைன்னா சோடா ஏதாவது ஒன்று போட்டுக்கிடுவோம். நல்லா கலக்கிக்கிடுவோம். இந்த பேக்கிங் சோடாப்பு இல்லாமல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இரு ஒருத்தர் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டோம். இப்போ இனிப்பு சேர்க்க போகிறோம். இனிப்புக்கு நாங்கள் வந்து கருப்பட்டியும் எடுத்துருக்கோம், வெல்லமும் எடுத்துருக்கோம். ரெண்டும் கலந்து போட போகிறோம். அப்போ தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும், அந்த கருப்பட்டியோட டேஸ்ட்டு வாசனையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ ஃபுல்லாகவே கருப்பட்டி போட்டுருக்க வேண்டியதானே? கருப்பட்டி வந்து 1/4 கிலோ 120 ரூபா. 1/4 கிலோ 120 ரூபா. 1/4 கிலோ நல்ல 1/4 கிலோ இருந்தா விலை கூட கொடுத்து வாங்க தான் செய்யணும். நல்ல கருப்பட்டி இல்ல, நல்ல கருப்பட்டி தான். அதுக்காக எல்லாம் வந்து 1/4 கிலோ கருப்பட்டி 120 ரூபா. அப்ப கிலோ எவ்வளவு? 480 ரூபா ஒரிஜினல் கருப்பட்டி. அதனால அவ்வளவு கொடுத்துலாம் வாங்க முடியாது. 350 ரூபா தான் நம்ம. ஏய் சும்மா இருல, ஆளு மண்டையும் பாரு. 350 ரூபா தான் அந்த மாதிரி ஆரம்பிச்சு ரேட் கூடிட்டு அதுவும் சொல்லியே கொடுக்குறாங்க கலப்படம் உங்களுக்கு. இப்போ அதை வந்து கெட்டியாக உருக்க போகிறோம். ஏன்னா தண்ணி ஆகிட்டு நம்ம வந்து இந்த தண்ணியை தான் அரைச்சி வச்சுருக்கோம். அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதெல்லாம் கரைச்சிக்க போகிறோம். பாகு மாதிரி இது அப்படி இருக்கட்டும். நீ சும்மா இருல, சும்மா இருல. பாகு காய்ச்சிடுவோம். இதோட தான் தண்ணி ஊற்றுறேன். கமெண்ட்ல பண்ணி நான் கமெண்ட் பண்ணி எங்க அப்பா வீடியோல வந்து வேகமா திட்டுங்க. அவங்க திட்டுறாங்களா இல்லையா வெளியில யாருமா?
வந்து திட்டினா உனக்கு படிக்க தெரியாதேடா. எப்படி படிப்பா நீ? அடுத்த வருஷம் நான் இங்கிலீஷ் படிச்சுவேன். இங்கிலீஷ் படிச்சிருவியா? நான் இங்கிலீஷ் ஏபிசிடியே ஒழுங்கா போடுறதில்லையா வந்துட்டா நடி அது ஒரு தண்ணிங்க கையில வச்சு குட்டு வரும்ல அது கருப்பட்டி சாப்பிடும். தொட்டுறாத சுட்டுறோம். எதில் உள்ள தண்ணிய சோறு தண்ணி ஒரு நாள் கொடுத்தோமா நீ தண்ணிக்கு? ஆமா சோறு வடிச்ச தண்ணி கருப்பட்டி வச்சு சாப்பிட்டியா? முன்னாடி எல்லாரும் இடத்துல சாப்பிடுவாங்கடா. ஆமா எங்க பாட்டி தருவாங்க. எங்க அம்மா தர மாட்டாங்கடா, எங்க பாட்டி தான் தருவாங்க. எங்க பாட்டி வீட்டுல நிறைய கருப்பட்டி இருக்கும். கரையில பாக்கு மாதிரி வரும். தலையடா மேல பட்டுரும் மட்டும் தலையா இப்படி நின்று மேல பட்டுரும். காலையில் வேற ஏதாச்சும் வேலை கொடுக்கணும், அப்பதான் அந்த பக்கம் வர மாட்டா. திருப்பி வந்துருவியா? ஏதாச்சும் வெங்காயம் உரிக்கிறது, பூண்டு உடைக்கிறது, இப்படி ஏதாச்சும் வேலை உனக்கு தந்துடணும். ஒரு வாரமா வெண்டைக்காய் வெட்டுறத மட்டும் நல்லா வெட்டுறா. குளிக்கிறதுக்கா வீடியோ எடுத்தா சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துருவாடா. இதை வடிகட்டி எடுத்துக்கிடுவோம், ஏன்னா மண்ணு தூசிலாம் நிறைய இருக்கும். இப்போ இன்னைக்கு வேண்டாம், குழம்பு வச்சாச்சு. அப்பாவுக்கு வேணுமான்னு கேட்கும். பூண்டு உரிக்காண்டா, அதை டேடிக்கு மறந்துக்குடா. இப்போ இந்த தேங்காவை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கிடுவோம். நல்லா குட்டி குட்டியாக அந்த மாதிரி வெட்டணும், அப்போதான் வந்து அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். ஆமாம், நெய்யே தெரியல அதில். சிலர் பயன்படுத்தக்கூடாதுங்க. நான்ஸ்டிக்காவது ஓகே, அதெல்லாம் வீடியோ பார்த்தாலே பயமாக இருக்குது. அதை பயன்படுத்தாத இதை பயன்படுத்த. குக்கரை கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் குக்கரை பயன்படுத்தாதீங்கிறாங்க. நம்மளோட குக்கர் 13 வருஷமாக இருக்குது ஒரு குக்கர். தேங்காய் ஓரளவுக்கு நெய்யில் வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் எள்ளு சேர்க்க போகிறோம். வெள்ளையில் கருப்பில் மொத்தத்தில் எள்ளு உடம்புக்கு நல்லது தான், போட்டுருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுலேயும் கருப்பு எள்ளு தான் உடம்புக்கு நல்லதும்பாங்க, அப்படி இல்லையா? நான் சொல்கிறேன் இல்லையா? தெரியல, அப்படிலாம் தெரியல. என்னம்மா என்ன ஒரு நேரம் ஒரு நேரம் முட்டை மண்டேங்க, ஒரு நேரம் டேடியோங்க. நல்லா அவ சங்கரி அப்பான்னு சொன்ன பிள்ளையே டேடின்னு சொல்லு டேடின்னு சொல்லிட்டு இப்போ அவ ஒரு நேரமா அப்பான்னு கூட மாட்டேங்க. ஆமா, இப்போ இவெல்லாம் கொஞ்ச நாள் அப்பா அப்பான்னு இப்போ இவாளும் டேடிங்கிறது முட்டை மண்டங்கிறதுன்னு ஆகிடுது. அது முதல்ல உங்க தப்பு. நீங்க டேடின்னு ஆசைப்பட்டு சொல்ல சொன்னது இப்பவும் பிள்ளை அப்பாங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டேங்க. அவ்வளோதான், வறுபட்டுருச்சு. இதை அப்படியே மாவுல சேர்த்துடுவோம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. ரொட்டியை சுட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ அதே கடாய் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் தீ மட்டும் குறைச்சி வைக்கணும். தீ குறைச்சதுக்கிலே இருக்கட்டும். கடாயை வச்சுட்டோம். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா தான் இருக்கும். நான் ஆமாம், நம்ம நல்லெண்ணெய் தான் போட மாட்டி ஊற்றி போட்டேன். நல்லெண்ணெய் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் ஒன்று மட்டும் நெய்யில் ஊற்றிட்டு வீடியோக்காக வீடியோவில் நல்லெண்ணெய் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கரண்டி. அவ்வளோதான், குறைஞ்ச தீயில இருக்குது. மூடி வச்சா போதும். ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்ப்போம், அப்படியே வேகும் பொறுமையாக. ரெடி ஆகிட்டா பார்ப்போம். ரெடி ஆகிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படி இருக்கட்டும். இப்போ நல்லெண்ணெயில் சுட்டுப்போம். நல்லெண்ணெய் வாசனையாக எனக்கு பிடிக்கும். இது வேறு ஒரு கரண்டி. அவ்வளோதான், அப்படியே மூடி வச்சுருவோம். அது பொறுமையாக வேகட்டும். பசி என்ன அழகா இருக்கு. எதுக்கு பொறி போட்டுக்கிட்டே இருப்பா, கொடுத்துடணும். நல்லா சாப்பிட்டா கூட சோடா பதிமாக இருக்கணும். 5 மணி மறக்காமல் இந்த சோடா உப்பு, பேக்கிங் சோடா, இதுக்கு மேலே வேறு ஏதாவது பயன்படுத்தலாமான்னு கூட கொஞ்சம் பாருங்கள். அது ஒன்று மட்டும் கொஞ்சம் கெமிக்கல் மாதிரி இருக்குது. நினைச்சுனே
மிச்சப்படி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உணவு தான். ஏன்னா உடம்புக்கு சோடாப்பு நல்லதா இல்லையா அதே தெரியல. இப்போ அந்த காலத்துலேயே எடுத்து விட்டுருப்பாங்க. அதெல்லாம் வந்து என்ன அப்போ கல் குளிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு தான் கல் தானே வச்சுருவாங்க. ஓ ஆமாம், கல் பழங்கல் பயன்படுத்துவாங்க. ஆப்பத்துக்கு ஆப்ப மாவு வந்து புளிச்சு போனோன்னா பழங்கல் தான் ஊற்றுவாங்க. ஊற்றி வச்சுருவாங்க, அது புளிச்சிடும் மாவு. புளிமீன் பண்ண வந்துட்டான். ஆமாம், எவ்வளோ நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு இருப்பா. பரவாங்க எல்லாத்தையுமே அவாட்டு கலட்டி போட்டு தங்கத்து சொல்லிட்டேன் பல தடவை சொல்லிட்டேன். இவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போடாத. கேட்க மாட்டான், கேட்க மாட்டாங்க. உங்க டேடி சின்ன பிள்ளைல அப்படிதான் இருந்து சூப்பராக ரெடியாக இருக்கு. இது நல்ல நெய்யில் ஊற்றி செஞ்சது. நெய்யில் ஊற்றி செஞ்சது லட்சுமி தின்னுட்டான். யாருண்ணா இவ்வளோ இடம் தந்துட்டு பசி தாங்க முடியல. கருப்பட்டியை பசியா கருப்பட்டியை உடுக்கும் போதே பசி வந்துட்டு. அப்படி கிடையாது, கருப்பட்டி உடுக்கும் போது பசி வந்திருக்காது. தொட்டு நக்கலி பத்திலாம் கரெக்டு. இது வேண்டாம், இது ஃப்ளேவர் கொடுத்துருவீங்க. இதை சாப்பிடுங்க. ஸ்கூலுக்கு எத்தனை வேணும்? ஏய் 2 சாப்பிடுவா. அது ரொம்ப நைஸாக இருக்குது, நல்லா இருக்குது. அன்னைக்கு செய்தோட நீங்கள் டேஸ்ட் நல்லா இருக்கலாம். சரி, காலையில் ஒரு 3 சாப்பிட்றியா அப்புறம்? காலையில் ஒரு 2 கொடுங்க. ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்டு நல்லா இருக்கு. எதிர்பார்க்கல. இதான் கேப்ப ரொட்டி. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஆறுனதும் பாப்பா சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுவோம். இது எண்ணெய் இல்லாமல் செஞ்சது, இது எண்ணெய் ஊற்றி செஞ்சது, நல்லெண்ணெய் ஊற்றி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லி இது நல்லா இருக்கு சொல்லி. ஆஹா, நீங்கள் சொல்லாமல் இது பண்ணணும். ஆமாம், இங்கே வந்து சமையல் போட்டி நடக்குது. இங்கே வா, இங்கே வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா சாப்பிட்டு பாரு. இரு, அக்கா பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு. சாப்பிட்டு பார்த்த மாதிரில உப்பு இருக்கு. ஏமா உப்புலாம் இருக்கா? உப்பு கரெக்டாக இருக்கா? ஆமாம், இது உப்பு வந்து கரெக்டாக இருக்கு. நல்லா இருக்கு. ஆமாம், பார்த்துருங்க. ரெண்டுமே நல்லா இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது. பேக்கிங் சோடாவுக்கு மட்டும் ஏதோ ஆல்ட்ரேட் இருந்தால் நீங்களே கமெண்ட் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். அடுத்த வாட்டி அப்படியே ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதானே?